இன்றைக்கி 2-3 யூடியூப் வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்து நான் பால் கொழுக்கட்டை ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா வந்திருந்தது. அதுக்கு நமக்கு தேவையான வெல்லம் எடுத்துக்கணும். நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருந்தேன். இடியப்ப மாவு 1.5 கப் அளவு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான வெல்லம் கரைக்கணும் இல்லையா, ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு தண்ணி, அந்த வெல்லம் சேர்த்து சிம் ஃப்ளேமில் வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் பால் வேணும். 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் நல்லா கெட்டியாக அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஹாப்பி மார்னிங் எல்லாம். இடியப்ப மாவு பிசையறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் திரட்டினதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பால் கொழுக்கட்டைக்கு உருட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது 2 ஏலக்காய் நம்ம உருட்டி வச்சிருக்கிற பால்ஸும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் வீடியோவில் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லம் தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஃபெமினைன் குர்தீஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரௌனிஸில் ப்ரௌனி ஆர்டர் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம பேஜில் நாளைக்கு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன், செக் பண்ணி பாருங்கள்.